Hi friends, இந்த LeetCode சீரிஸை நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கற்றுக்கிறேனோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் சிம்பிளிஃபையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறது தான் இந்த சீரிஸோட அல்டிமேட் கோல். அண்ட் என்னோடய யூடியூப் சேனலில் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு ப்ரோக்ராமிங், நான் ஜென்ரலாக இன் லைஃப் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறனோ அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய அல்டிமேட் மோட்டிவ். ஓகே, ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின், ஃபைண்ட் மெஜாரிட்டி எலிமெண்ட். இந்த ப்ராப்ளமோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்த எலிமெண்ட் மேஜராக அக்கர் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அதோட கோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 2 3 இருக்கா? ஸோ 3 2 3ல் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுது? மெஜாரிட்டி டைம்ஸ் 3 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அவுட்புட் 3. இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் 2 தான் அதிகமாக நம்பர் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 தான் அவுட்புட். ஓகே, இதை கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 அப்ரோச் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? we can யூஸ் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரை வந்து ஒரு கீயாக வச்சுக்கிட்டு அதோட கவுண்ட் ஆஃப் அக்கரன்ஸை வந்து நம்ம வேல்யூவாக வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 வந்து 2ன்னு அதோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். 2க்கு வந்து அதோட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ ஃபைனலாக எந்த எலிமெண்ட்டோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அப்படியே அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகே, இப்போ இதோட கோட் அண்டு எக்ஸ்பிளனேஷனை நான் இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் அப்ரோச் போகலாம். ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஆப்டிமல் அப்ரோச், டிக்ஷனரி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அரேஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்னு ஒரு அரேஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 1 1 3. இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அதுதான் மெஜாரிட்டி எலிமெண்ட். ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்டு கவுண்ட்டுன்ற ஒரு டிக்ஷனரியை நான் அசைன் பண்ணிக்கிறேன். சூடோ கோட்மாக எழுதுகிறேன். இப்போ டிஃபால்ட் டிக்ட்டில் அதோட டைப் வந்து இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இன்னொரு டேட்டா என்ன தேவைன்னா, இதில் எவ்வளோ நம்பர் இருக்குது, டோட்டல் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு n is equal to len of nums. இப்போ இது ரெண்டுமே கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லா நம்பரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ் லிஸ்ட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கவுண்டோட அக்கரன்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த 1ன்ற எலிமெண்ட்டை வந்து இந்த நம்பர் வந்து கவுண்ட் ஆச்சுன்னா இந்த கீயில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இப்போ 1ன்றது 3 டைம்ஸ் அக்கர் ஆகும், 2ன்றது 1 டைம்ஸ் அக்கர் ஆகும், 3ன்றது 1 டைம்ஸ் அக்கர் ஆகுன்ற மாதிரி. ஸோ ஈச் அக்கரன்ஸை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணுவோம். 1 வந்து 3 டைம்ஸ், 2 வந்து 1 டைம்ஸ், 3 வந்து 1 டைம்ஸ். இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம சப்சீக்வன்ஸாக என்ன நம்ம செக் பண்ணுவோம்னா, ஒவ்வொருத்தரையும் அந்த அக்கரன்ஸ் ஆட் பண்ணும்போதும் கவுண்ட் ஆஃப் நம்பர் வந்து கிரேட்டர் தென் n/2 பார்க்குறோம். இது என்ன அர்த்தம்னா, 5 எலிமெண்ட் இருக்குது. 5/2ன்றது என்ன? 2.5. 2.5 அதிகமாக இருக்கணும். அதாவது 3 எலிமெண்ட் இருந்தால் தான் அது மெஜாரிட்டி எலிமெண்ட்ன்றது அர்த்தம். ஸோ இது எல்லா நம்பர்ஸ் லிஸ்ட்டுக்குமே அப்ளை ஆகும். பாதியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்ததுனாலே அந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மெஜாரிட்டி எலிமெண்ட். அப்படியே அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இன்கேஸ் மெஜாரிட்டி எலிமெண்ட் எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இதோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது. இதை நம்ம கோடாக பார்த்துடலாம். இப்போ இதை ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ கவுண்ட்டுன்ற ஒரு டிக்ஷனரியை அசைன் பண்ணிக்கணும். அதோட டைப் வந்து இன்டீஜர். ஸோ அகெயின் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் இதோட லென்த் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு len of nums. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈச் நம்பரையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி டிக்ஷனரியில் அந்த நம்பரோட அக்கரன்ஸை போட்டு வைக்கணும். இப்போ கவுண்ட் ஆஃப் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன பண்ணணும்னா, ஈச் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த கரஸ்பாண்டிங் கவுண்ட்டை வந்து வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணோம்.
1 இருந்தால் அதோட அக்கரன்ஸ் எவ்வளோ, 2 இருந்தால் அதோட அக்கரன்ஸ் எவ்வளோன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். அது ஸ்டோர் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கவுண்ட் அந்த அக்கரன்ஸ் வந்து நம்ம பாதி லென்த்தை விட அதிகமாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பரை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இன்கேஸ் வேல்யூ எதுவும் இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ -1 ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அந்த 2ன்றது 1 டைம் அக்கர் ஆகுது, 3ன்றது 2 டைம் அக்கர் ஆனதுனால நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோட லென்த் வந்து 3, அதில் 3ன்றது 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ 1.5ஓட 2 அதிகமாக இருக்கிறதுனால அந்த மேஜர் எலிமெண்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அவுட்புட்டும் கரெக்டாக வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகே, இப்போ இதோட செகண்ட் அப்ரோச் பார்த்துடலாம், விச் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் என்ன ட்ராபேக்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n. ஸோ டைம் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ப்ராசஸ் பண்ண டைம் எடுத்துக்கும், ப்ளஸ் ஸ்பேஸுமே டிக்ஷனரியில் எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே O of n இருக்கும். ஸோ இதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறது தான் இந்த செகண்ட் அப்ரோச். இதோட பேர் வந்து போயர்-மூர் ஓட்டிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. இது ஏன் ஓட்டிங் அல்காரிதம்னா இட்ஸ் த லாஜிக் இஸ் சம்வாட் the logic is related to the voting election. ஸோ எலெக்ஷனில் நீங்கள் எப்படி ஓட் போடுவீங்களோ அதே கான்செப்ட் தான் இந்த அல்காரிதத்துக்கும் ஒர்க் ஆகும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ நான் அதே நம்பர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூஸ் வந்து 1, 2, 1, 3. ஓகே, இதில் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ண போது ரெண்டு வேரியபிள். ஒன்று வந்து மேத்ஸ் வேரியபிள், இதோட மேத்ஸ் ஆர் மேஜர் வேரியபிளில் நான் வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கவுண்ட்டை வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எதுக்கு நம்ம மேஜர் எலிமெண்ட்டும் தெரியாது, அதோட கவுண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் 2 கண்டிஷன் இருக்குது, 2 க்ரைட்டீரியா இருக்குது. எப்போல்லாம் கவுண்ட்டோட வேல்யூ 0 இருக்கோ, நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் செக் பண்ணும்போது கவுண்ட் 0வாக இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் கவுண்ட் 0வாக இருந்தாலே அந்த நம்பரை மேஜருக்கு அப்ளை பண்ணிடணும், மேஜருக்கு அசைன் பண்ணிடணும். ஏன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுதான் மேஜர் எலிமெண்ட்ன்ற அர்த்தம். இதுக்கான நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் வந்து கவுண்ட் 0 ஆகும்போது மேஜருக்கு அசைன் பண்ணுன்றது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்பர் வந்து மேஜருக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்பர் வந்து வர நம்பர் மேஜர் நம்பருக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். இன்கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் by 1. இல்லை வர நம்பரும் மேஜர் எலிமெண்ட்டும் வேறு அப்படின்னா கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் கவுண்ட்டுன்றது 0ன்னு வரும். ஸோ கவுண்ட் 0ன்னு வர ஸ்டேஜில் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த எலிமெண்ட்டு தான், அந்த நம்பர் தான் மேஜர் எலிமெண்ட். ஓகே, இதோட அர்த்தம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ன்றது ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட், 2ன்றது ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட். சரி, இது இப்படி கூட எடுத்துக்கலாம். 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 1 ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட், 2 ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட், 3 வந்து ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட். 1க்கு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிங் பூத்தில் ஒருத்தர் வந்து ஓட் போடுறாரு. ஸோ கவுண்ட்டை வந்து 1ன்னு ஏற்றிடுவோம். ஓகேவா? திருப்பி கவுண்ட் வந்து 1 இருக்கும். 2க்கு வந்து இன்னொருத்தர் ஓட் போடுறாரு. இப்போ இந்த ஓட்டும் கேன்சல் ஆகிடும். அதனால தான் இங்கே டிக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம். ஓகேவா? திருப்பி 1க்கே வேற ஒரு ஆள் வந்து ஓட் போடுறாரு. திருப்பி கவுண்ட் வந்து 1ன்னு ஆகிடும். கேன்சல் ஆன ஓட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இவருக்கு தான் மேஜர் ஓட்ஸ் இருக்குது. அதனால தான் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் கவுண்ட் 0வாக இருக்கும்போது மேஜர் எலிமெண்ட் 1ன்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொரு 1 வருது. ஸோ திருப்பி இன்னொருத்தரும் இவருக்கு தான் ஓட் போடுறாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு 2 ஓட்டு. இப்போதைக்கு இவர் தான் மேஜர், இவர் தான் ஓட்டிங்கில் ஜெயிக்க போகிறாரு. 3ன்ற கேண்டிடேட்டுக்கு கடைசியாக ஒருத்தர் மட்டும் ஓட் போடுறாரு. ஸோ இந்த 2ல் ஒரு ஓட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
1ன்ற கேண்டிடேட்டு ஒரு ஓட்டில் லீடிங்கில் இருப்பார், ஐ மீன் ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ அந்த ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாலும் கவுண்டோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ அப்போ அவர் தான் மேஜர் எலிமெண்ட்டுன்றது அர்த்தம். இதுதான் அதோட கோர் லாஜிக். ஆல்மோஸ்ட் ஐ மீன் சிமிலர் டு ஓட்டிங் கான்செப்ட். எலெக்ஷனில் நீங்கள் என்ன ஓட்ஸ் எப்படி அப்ளை ஆகுமோ அதே தான் இந்த அரே. இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட் மாதிரி வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஓட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக போட்டு காமிச்சிடுறேன். சேம் அவுட்புட் பட் டிஃப்ரெண்ட் லாஜிக். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா மேஜரை 0ன்னு அப்ளை பண்ணுறேன், கவுண்ட்டையும் 0ன்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு நம்பராக ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது ஒவ்வொரு கேண்டிடேட்ஸாக ஸ்டார்ட் பண்ணி எப்போல்லாம் கவுண்ட் 0வாக இருக்கோ அப்போ மட்டும் மேஜர் எலிமெண்ட்டை மேஜரை வந்து நான் வர நம்பரை மேஜருக்கு அசைன் பண்ணுறேன். ஏன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் தான் மேஜர், அவர் தான் மேக்ஸிமம் ஓட்ஸ் வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு சப்சிக்வெண்ட்டாக என்ன செக் பண்ணணும்னா அந்த ஓட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த நம்பரும் இந்த மேஜரும் ஈக்குவலான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தாலே கவுண்ட்டை வந்து அந்த ஓட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை வேறு ஒருத்தர் வந்துட்டார், அதாவது 3ஓ இல்லை 2ஓ வேறு ஒரு கேண்டிடேட் வந்துட்டார், 1க்கு பதிலாக வராதுன்னா அப்போ அவரோட ஓட்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் கவுண்ட்டை வந்து அந்த கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லூப்லாம் முடிஞ்சு ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது அந்த மேஜர் எலிமெண்ட். ஃபைனலாக எந்த கேண்டிடேட்டு சஸ்டெயின் ஆகிறாங்களோ அவங்கள தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதாவது இந்த கேஸ் வந்து ஒரு நம்பர், எந்த நம்பர் மேஜர் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அதில் 3 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிறதுனால அவங்கள ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் 2 வந்து 4 தடவை ரிப்பீட் ஆகிறதுனால அவங்கள ரிட்டர்ன் பண்ணுறோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n). இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த ஃபேன்சி ஸ்டஃப்பும் பண்ண மாட்டோம், காம்ப்ளெக்ஸான இந்த டிக்ஷனரியும் யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிள் அரே, அதை ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் வச்சு நம்ம அந்த மேஜர் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான், ஒரு லூப்லேயே ஐ மீன் சிங்கிள் ஒரு எலிமெண்ட்டை ஒரு தடவை தான் ஸ்கேன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட அந்த அல்காரிதமோட ஸ்ட்ராங்கு அப்ரோச். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த சொல்யூஷன் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அப்ரோச்லையும் சரி செகண்ட் சொன்ன அப்ரோச்லையும் சரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக போய் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோவே வேறு ஏதாவது நீங்கள் ஆப்டிமைஸ்டாக சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்ரோச் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Bye.